தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மக்களுக்காக கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக்கணும்னு தினகரன் நாளிதழ் அன்னைக்கு சொன்னதை தமிழக அரசு இப்போ அறிவிச்சிருக்கு. இதை பத்தின வீடியோ தொகுப்பு உங்களுக்காக. தமிழ்நாட்டோட 33வது மாவட்டமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உதயமாகி இருக்கு. இதற்கான அறிவிப்பை பேரவையில முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் அறிவிச்சிருக்காரு. அப்பகுதி மக்களோட 15 வருஷ கனவு நினைவாகி இருக்குன்னே சொல்லலாம். கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலை, சின்னசேலம், சங்கராபுரம், தியாகதுருகம் ஆகிய பகுதிகள் மாவட்ட தலைநகரான விழுப்புரத்திலிருந்து வெகு தூரத்துல அமைஞ்சிருக்கு. இதன் காரணமாவே உள்கட்டமைப்பு, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல புறக்கணிக்கப்படுற சூழலே இருந்திருக்கு. குறிப்பா குடிநீர், மின்சாரம், சாலை வசதின்னு பல அடிப்படை வசதிகளை கேட்டு பெறுவதற்காக மிக நீண்ட தூரத்திலிருந்து விழுப்புரத்துக்கு வர வேண்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதிகாரிகளை சந்திப்பதும் கோரிக்கை வைப்பதும் குதிரை கொம்பாவே இருந்துச்சு. இதனால கள்ளக்குறிச்சி வளர வேண்டும்னா தனி மாவட்டம் தான் தீர்வுன்றத பல்வேறு காலகட்டங்கள்ல தினகரன் நாளிதழ் ஆணித்தரமாக செய்தியாக வெளியிட்டு வந்திருக்கு. கடந்த ஆண்டு ஜூன் 17ஆம் தேதி மக்களின் குரலாக தினகரன் நாளிதழ்ல இந்த செய்தி வெளியாகி இருக்கு. அதோட மாதிரி வரைபடத்தையும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம இதற்கு சாதகமான அம்சங்கள் குறித்து புள்ளி விவரங்களோட தகவலை வெளியிட்டிருக்கு. இது குறித்து பல வாசகர்கள் தினகரன் நாளிதழை பாராட்டி கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. சிலர் தொலைபேசி மூலமா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைய அரசியல் ரீதியா முன்னெடுக்க வைத்ததிலையும் பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். இதன் பலனா தேர்தல் அப்போ கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக்குற கோரிக்கைய அரசியல் கட்சிகள் கிட்ட பொதுமக்கள் வச்சாங்க. இதை வச்சுதான் கடந்த 2013ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தப்போ கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமா அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஜெயலலிதா அறிவிச்சாங்க. அதன்படி தற்போது கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.